ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயிக்காக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் தான் மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ என்ன அந்த மெத்தடு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களால் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நிறைய பேர் நிறைய ஸ்கிப் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் நடக்கும். ஆனால் உங்களால் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. திரும்பவும் நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு கேலரி பேஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ கேலரியில் என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த உணவுகளை நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எந்தெந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபுட் சார்ட் அண்ட் கேலரி டயட் சார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே உங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மெயின்டைன் ஆகிறது தான் விஷயம். ஸோ நீங்கள் வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட ஒர்க் அவுட்டு, நீங்கள் செய்கிற வேலைகள், பாடி ஆக்டிவிட்டியில் தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கும்போது எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகும், நடக்கும்பொழுது எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகும், அதுவே ரன் பண்ணும்போது ஓடும்போது எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி என்னென்ன ஆக்டிவிட்டி எவ்வளோ நேரம் பண்ணணும், இப்போ வீட்டில் பெருக்கிற வேலையிலேருந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, சமைக்கிறது, தூங்குறது, டிவி பார்க்கும்போது கூட சம் கேலரி நமக்கு டைலூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வெயிட் லாஸை கொண்டு வரும். பட் சடனாக ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, திரும்பவும் சடனாக 1 கிலோ குறையிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குற டிப் என்ன அப்படின்னா, உங்களோட மெட்டபாலிக்கை நீங்கள் செக் பண்ணணும். உங்களோட மெட்டபாலிக் பூஸ்ட் ஆனாலோ லோ ஆனாலோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் மெட்டபாலிக் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதும் நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவோம். ஸோ அப்பப்போ நீங்கள் உங்கள் மெட்டபாலிக்கை செக் பண்ணிக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாட்டர் இன்டேக் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டில் ஸ்ட்ரகிள் ஆகிறதும் இல்லாமல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால் உங்களோட வாட்டர் இன்டேக் எப்படி இருக்குது, எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணுறீங்க, அதை கிராஜுவலாக உங்கள் பாடியில் ஆட் ஆகுதா, இல்லை ஒரே நேரத்தில் 1 லிட்டர் தண்ணி குடித்து ஆட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு உங்களோட வெயிட்டை மானிட்டர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வாட்டர் இன்டேக் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அது சார்ந்தும் உங்களோட வெயிட் மாற்றம் அடையும். அதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஆனாலோ ஏதோ ஒரு கவலையில் இருந்தாலோ நைட்டில் தூக்கம் இல்லைனாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்ட் ஆகும். சில பேருக்கு மந்த்லி சைக்கிள் ப்ராப்ளம் வரும் லேடிஸ்க்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஹார்மோன் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறதுனாலையும் வெயிட் கெயின் ஆகும், இல்லைனா ரொம்ப அண்டர் வெயிட்டில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஹார்மோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 விஷயத்தை வச்சு செக் பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கரெக்டாக ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூக்கம் இருக்கணும், அதுவும் இரவு நேரங்களில் தான் இருக்கணும். நிறைய பேர் பகலில் தூங்குவீங்க, ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. 3வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு அந்த சைக்கிள் நார்மலாக இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். ஸோ அது நார்மலாக இல்லை அப்படின்னாலும் ஹார்மோன் ரொம்பவே லாட் ஆஃப் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கா, உங்களோட வெயிட் லாஸில் அப்போவும் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கேட்டு யூஸ்ஃபுல்லாக உங்களோட வெயிட் லாஸை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது சம்மந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க் யூ வியூவர்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.